அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. போன வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை மீது ஏறி நின்று பகிரங்கமாக அழைப்பு பணி செய்தாங்க. அந்த சமயத்தில் அபுலஹப் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சபித்தான். அவனை கண்டித்து சூரத்துல் லஹப் என்ற அத்தியாயத்தை இறக்கினான் என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய உறவினர்களிடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னை தூதராக ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றுக்கலைன்னா இந்த உறவானது நீடிக்காது. இந்த அரபு மக்களிடம் இருக்கிற இந்த உறவு முறை அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவருடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, 15வது அத்தியாயம் 94வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் உமக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு விவரித்து அறிவித்து விடுங்கள், மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று கூறுகிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் தைரியமாக நின்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க தொடங்கினாங்க. என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா, முன்னாடி நபிமார்கள் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தை. 7வது அத்தியாயம் 59வது வசனம். நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனைத் தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இந்த வசனத்தை அவங்க ஓதி காமிப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே காபத்துல்லால போய் பட்ட பகலில் பகிரங்கமாக அல்லாஹ்வை வணங்குவாங்க. இந்த அழைப்பு பணி மக்களிடையே ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருவர் பின் ஒருவராக, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. இப்போ இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கும் ஏற்காதவங்களும் ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் அங்கங்கே ஆரம்பிக்குது. ஆனால் இஸ்லாமியுடைய வளர்ச்சியானது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத குறைஷிகள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வளர்ச்சியை பார்த்து எந்தளவுக்கு கோவப்பட முடியுமோ அந்தளவுக்கு கோவப்படுறாங்க. அப்போ அந்த குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க. அது என்ன சதி திட்டம், எதுக்காக அந்த சதி திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய காலம் ஹஜ்ஜுக்காக மக்கள் எல்லா திசையிலேருந்து வரும்போது இந்த இஸ்லாம் பரவுச்சுன்னா அவங்க மத்தியில் இன்னும் சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் செய்கிறாங்க. அது என்ன சதி திட்டம் என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.